ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஆரி ஒர்க் பிளவுஸோட ஃபுல் ஸ்லீவ் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கிளாத்தில் வந்து ஒர்க் போட போகிறோமோ அந்த ஸ்லீவ் டிசைனை வந்து நான் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெட் கிளாத் வந்து டபுளாக வச்சு அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. நெட் கிளாத் வந்து எப்போதுமே சிங்கிளாக ஃபிட் பண்ணுறதை விட டபுளாக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரத்தில் வந்து எந்த ஹோல்ஸுமே விழாது. அதனால தான் டபுளாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மேலே வந்து நெட் கிளாத்தை வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேமை வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணுங்கள். டக்குன்னு இழுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து அந்த துணி வந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல கை வச்சுருக்கீங்களோ அதே இடத்துல வந்து துணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுங்க. ஃபஸ்ட்டு வந்து நெட் கிளாத்தை வந்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிற கிளாத்தையும் சேர்த்து டைட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டைட்டாக ஃபிட் ஆயிரும். எந்த லூஸுமே இல்லாமல் ஃபிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நெட் கிளாத் வந்து ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அதனால் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் போடுறதுக்காக சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறேன். சென்டர் பாயிண்ட் வந்து இதில் வந்து 4.5 இன்ச் தான் வந்துச்சு. அதனால அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹைட் வந்து 2.5 இன்ச்சில் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் 5 இன்ச் அண்ட் ரைட் சைடில் 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால தான் இப்போ சென்டர் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஹைட் வந்து திரும்ப 2.5 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி வி டைப்பில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லைன்ஸுமே ஜாயின் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா லைன்ஸ்லையுமே திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நெட் கிளாத் மேலே வந்து நீங்கள் ஒர்க் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லா போர்ஷனுமே வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். நார்மலாக எப்போதும் போடுற செயின் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு வந்து 1 செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு 1 லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பேக் ஸ்டிச் போட போகிறோம். இதோட கேப்பில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னா போடுங்க, போடலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுக்கு நடுவில் பேக் ஸ்டிச் வந்து நடுவில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸி. இதில் வந்து எந்த ஒரு லாக்குமே கிடையாது. நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி நம்ம கிராஸாக நான் போடுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுனால கிளாத் அண்ட் நெட் கிளாத் வந்து நல்லாவே வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் வந்து போடுறோம். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி நீங்கள் நார்மலாக கட் பண்ணனா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டிச்சில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விட்டுட்டு கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் நார்மலாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நீடியில் வச்சு கொஞ்சமாக கிளாத்தை வந்து பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். அப்போனா நெட் கிளாத்தில் வந்து கட்டு விழாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி ட்ரிம்மர் அப்படி இல்லைனா சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கோங்க. பெரிய சிசர் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் துணி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பேக் சைடு திருப்பிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற நெட்டை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நெட் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் போட முடியாது. அதனால் நெட் கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை வந்து கலட்டி அந்த நெட் கிளாத் துணியை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஃப்ரேமை வந்து டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கீழே வந்து டியூப் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீட் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்காக போட்டுட்டு அடுத்த ஒரு டியூப் பீட் எடுத்துட்டு அதுக்கு வந்து சுகர் பீட் போடாமல் ஜிக்ஸாக் வந்து நான் போட்டிருக்கேன். நான் பண்ணுற மெத்தட்லேயே வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நடுவில் வந்து பால் பீட் 3 mm ஒயிட் யூஸ் பண்ணி ஒரு லாக் போட்டு சிங்கிள் பீடாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் மேலே இருக்கிற வி ஷேப்பில் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு பால் பீட் கோல்டு 3 mm அண்ட் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி புட்டா டிசைன் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற லைனில் வந்து இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த டிசைன் முடிச்சதுக்கப்புறம் இப்போ மேலே தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சென்டர் பாயிண்ட், மிடில் பாயிண்ட் அண்ட் சென்டர் பாயிண்ட் இப்படி வந்து நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நடு சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டிச்சபிள் எடுத்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கிளிப் ஸ்டிச்சபிள் வந்து 4 ஹோல் இருக்கும். அதில் 2 ஹோல் ஸ்டிச் பண்ணால் கூட எப்போதும். இந்த மாதிரி கிளிப் ஸ்டிச்சபிள் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து நான் 1 லைன் வந்து சுகர் பீட் போட்டுக்க போகிறேன். சுகர் பீட் போடும்போது எப்போதுமே 2 யூஸ் பண்ணி போடுங்க. 3 போட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுக்கப்புறம் லூஸ் ஆயிரும். அதனால் எப்போதுமே இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. சுகர் பீட் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே 2 மட்டும் போடுங்க. இந்த மாதிரி சுகர் பீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பால் பீட் 3 mm கோல்டு அண்ட் 1 சீக்வன்ஸ் எடுத்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர் டைப்பில் வந்து நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க.
அதாவது ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸ் அண்ட் பால் பீட் 3 mm. நெக்ஸ்ட் வந்து ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப வந்து ஒரு சீக்வன்ஸ் அண்ட் பால் பீட். இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து ஒர்க் வந்து முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் போடுறதுக்கு வந்து சில்க் காட்டன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெட் கிளாத் வந்து ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். சப்போஸ் பார்டர் டிசைன் வச்சுலாம் வருது அப்படின்னா நெட் கிளாத் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒர்க் போடும்போது. அதனால மோஸ்ட்டாக சில்க் காட்டன் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அலோ ப்ளவுஸ்லாம் கொடுக்கும்போது ஸ்லீவ் லென்த் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பார்டரை வந்து அவாய்ட் பண்ணி ஒர்க் போட்டுக்கோங்க. அப்போனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் போடுறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கோல்டு பால் பீட், ஒரு சுகர் பீட், தென் ஒயிட் பால் பீட் 3 mm அண்ட் 1 சுகர் பீட். இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒயிட் பீட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒயிட் பால் பீட் வந்து நம்ம நடுவில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லா ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. எந்த சாரீக்கு இந்த மாதிரி ஒயிட் பால் பீட் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லீஃப் டைப் மாதிரி கொடுக்க போகிறோம். அதனால ஒரு பக்கத்தில் சீக்வன்ஸ் அண்ட் 1 டியூப் பீட் யூஸ் பண்ணி ஒரு லாக் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே அதே மாதிரி கிராஸாக ஒரு சீக்வன்ஸ் அண்ட் 4 சுகர் பீட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு டியூப் பீட் போட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் சுகர் பீட் போடுங்க. நெக்ஸ்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து டியூப் பீட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு 1 பீட் கேப் விட்டு தான் நான் இந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் கேப் கொஞ்சம் விட்டுட்டு நான் அதில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி கேப்பில் எல்லாத்துலேயுமே B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு 8K ஐ ஷேப் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒர்க் போடும்போது. இதுதான் இதோட கம்ப்ளீட் லுக். இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே வந்து போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெட்டில் வந்து நடுவில் வந்து புட்டா டிசைன் வந்து போட போகிறோம். இந்த ஒர்க் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த புட்டா டிசைனுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ், ஒரு பால் பீட் அண்ட் சுகர் பீட் ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சாவே போதும். இந்த மாதிரி நெட் கிளாத்தில் வந்து நீங்கள் புட்டா டிசைன் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே ஸ்டார்டிங்லேயும் ஒரு நாட் போட்டு ஆரம்பிங்க, எண்டிங்லேயும் ஒரு நாட் போட்டு ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பிட்டு எங்கெல்லாம் புட்டா போட்டிருக்கீங்களோ அங்கே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ண முடியும். அப்போ த்ரெட்டை கட் பண்ணாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால ஃபைனல் டச்சாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆரி ஒர்க் பேசிக் கிளாஸ் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வேணுங்கிறவங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.